சினிமா மட்டும் இல்லை, எவ்ரி ஆர்ட் ஃபார்ம் வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. நீங்கள் யாரும் அது வந்து ஒரு அதை 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 அந்த ஆர்ட் ஃபார்மை செய்யக்கூடிய ஒரு மனுஷனோட அத்தனை நாள் வாழ்க்கையை அவன் வாழ்க்கையை என்ன கற்றுக்கிட்டான். இப்போ ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறான்னா அவன் தான் வாழ்க்கையில் அவன் என்ன கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத ஒரு அந்த அன்னைக்கு அவனுக்குள்ள அறிவு. இன்றைக்கி என்னோடய படங்கள் இன்றைக்கி இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு 41 வயசு, 41 என்னோடய ஏஜ், ஓகேங்களா. இந்த 41 வயசு 42 வயசில் நான் என்ன என் சமூகத்தை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இந்த படங்கள்லாம். நான் ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த படங்களை பார்க்கும்போது ஒரு 41 வயசில் நம்ம சமூகத்தை பற்றி இந்த அறிவில் இருந்திருக்கோம், மனுஷங்களை பற்றி இவ்வளோ புரிதலில் இருந்திருக்கோம், இவ்வளோ நம்பிக்கை நமக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு எவிடன்ஸாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி படம் 4 நாள் ஓடும், ஹிட்டாகி போயிடும். ஆனால் எனக்கு அந்த படம் வந்து என்னோடய அடையாளமாகவே இருக்கும் அது. அப்போது நீங்கள் கிரியேட் செய்கிற ஆர்ட் ஃபார்மில் உங்களோட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட கனவு இருக்கும், உங்களோட ஆசை இருக்கும், உங்களோட கேள்விகள் இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு வேலை நீங்கள் எப்படி செய்வீங்க யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை செய்கிற வேலையை இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஒரு வேலை இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட நாங்கள் இந்த படத்துக்காக 2.5 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். 2.5 வருஷம் வேலை பார்க்குற ஒரு டிரெக்டர் தன்னோட இந்த 2 வருஷத்துக்குள்ளே வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே 2 வருஷம் நான் ஏன் வேலை பார்க்கணும்? நான் ஏன் தூங்காமல் இருக்கணும்? நான் ஏன் இவங்களை திட்டணும்? நான் இவனை போட்டு ஏன் போட்டு கஷ்டப்படுத்தணும்? இப்போ இவ்வளோ வேலை பார்க்குறேன் நான், இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் கை தட்டிட்டு போவதுக்கா? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இத்தனை நாள் அழுத்தின விஷயத்த ஒரு டிஸ்கஷன் பார்வையாளர்கள்ட்ட இந்த 2.5 வருஷம் உழைப்பை பற்றி, இந்த 2.5 வருஷ கனவை பற்றி, இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற டிஸ்கஷனை நடத்தணும் அப்படின்னா அது ஒரு மன நிறைவே கொடுக்குது, சந்தோஷமாக கொடுக்குது. நீங்கள் பண்ணுற கிளாப், தியேட்டரில் பண்ணுற கிளாப் வந்து எந்த விஷயத்துலையுமே அது வந்து தியேட்டரில் பண்ணுற கிளாப் எல்லாமே ப்ரொடியூசருக்கு தான், ஓகேங்களா. எனக்கு இல்லை அது. எனக்கு நீங்கள் வெளியே வந்து இதை தேடுவீங்கல்ல, அதுதான் எனக்கு. அது 10 ஆடியன்ஸ் இருந்தால் கூட போகுது எனக்கு. தியேட்டருக்குள்ளே பண்ணுறது எப்போவுமே இந்த கிளாப் வந்து நான் தியேட்டரில் பண்ணுற கிளாப்பை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. அதுக்கு அந்த கிளாப் வேணும் அப்படின்னா நீங்கள் படத்தை எப்படி வேணால் எடுக்கலாம். தியேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ஒரு இயக்குனரை, ஒரு படைப்பாளியை, தேடக்கூடிய பார்வையாளர்களை உருவாக்கக்கூடிய படத்தை எடுக்கணும். நாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க தான் நம்மகிட்ட வந்து நேர்மையாக பேசுவாங்க. அப்படியான எல்லா படத்துக்குமே என்னை தேடி பிடிச்சி பேசுகிற பார்வையாளர்கள் உருவாகியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு பெரிய மனநிறைவு கிடைக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இல்லாமல் இருக்கும்போது கூட நான் இல்லாமல் போகும் காலம் வரும். நான் அந்த சமூகத்தில் இல்லாமலே போவேன். நான் இல்லாமல் போகும்போது என்னோடய படைப்புகள் என்னை பற்றியான ஒரு என்ன சொல்கிறது, நான் வாழ்ந்ததுக்கான தடயங்களா, நான் இதை செஞ்சுட்டு போனது தடயங்களா ஏதோ ஒன்று இருக்கும். அதை விட பெரிய விஷயம் என்ன வேணும்? அப்போ ஆர்ட் ஃபார்மில் மட்டும் தான் சாத்தியம், வேறு எதுலையுமே சாத்தியம் கிடையாது. அப்போ வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது நம்மகிட்ட திருப்பி அந்த நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் எந்த ஷோ பார்த்தாலுமே அதுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. நீங்கள் தேன் தடவி கொடுக்குற மாதிரி தான், ஒரு மருந்து தேன் தடவி கொடுக்குற மாதிரி தான். அந்த தேனோட அளவு தான் முக்கியம். நானும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக கமர்ஷியல் ஃபேக்ட் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு தான் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் மியூசிக் கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா மியூசிக்லாம் பண்ணுறதே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். அந்த சவுண்டு, கூஸ் பம்ப்ஸு, இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். பட் அதோட அளவு மீட்டர்னு ஒன்று இருக்குது. அது திகட்டுற மாதிரி அல்லது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, அது ஆடியன்ஸை வந்து யோசிக்கவே வைக்க விடாமல் ஆடியன்ஸை வந்து ஒரு விரும்பின தன்னிலை மறந்த போதை மனநிலைக்கு கொண்டு போக மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டை நான் அவாய்ட் பண்ணுறேன். அதாவது சார் இப்போ